கடந்த பதிவின் போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 பற்றி விளக்கம் சொல்லியிருந்தேன். சில சரத்துக்கள் மட்டும் குறிப்பிட்டிருந்தேன். அதில் சரத்து 4 படி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு மனு கொடுக்க வேண்டும் என்றும், சரத்து 12 படி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை புகாராக அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த புகார்தாரர் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டொமஸ்டிக் வயலண்ட்டுக்கு ஆளான பெண்கள் நேரடியாகவும் நீதிமன்றத்தில் பிரிவு 12 கீழ் மனு தாக்கல் செய்யலாம். ஆகவே நேரடியாக ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போக முடியாதவர்கள் நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு புகாரவும் தரலாம். அதில் நீதிபதியிடம் கொடுக்கும் செக்ஷன் 12 கணவன், கணவனுடைய அம்மா, கணவனுடைய சகோதரிகளையும் வழக்கில் சேர்த்து கொள்ளலாம். அவ்வாறு சேர்த்து அதுக்கு தனியாக பரிகாரம் உண்டு என்று கேரளத்தில் ரமாதேவி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஒரு வழக்கு 2009 பதிவாகி உள்ளது. அடுத்து 12(2) கீழ் சரத்து 12(2) கீழ் குடும்ப வன்முறை சட்டம் 2005 12(2) தனியாகவும் வேறு ஒருவர் இங்கு மனு தாக்கல் செய்து பரிகாரம் அல்லது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது தனியாகவும் சிட்டி சிவில் கோர்ட் அல்லது சப்கோர்ட்டில் தனியாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். இரண்டு வெவ்வேறு வழக்காக நடந்தாலும் இதிலிருந்து தீர்ப்பு கிடைத்தால் அதை அந்த நீதிமன்றத்திற்கும், டொமஸ்டிக் வயலன்ஸ் மேஜிஸ்ட்ரேட்டில் தீர்ப்பு கிடைத்தால் இந்த நீதிமன்றத்துக்கும் அதை தகவலாக தெரிவிக்க வேண்டும், மனுவாக அபிடவிட்டாக தாக்கல் செய்ய வேண்டும். மற்றும் 2 பரிகாரங்களுக்கும் 2க்கும் விடை கிடைக்கும், 2க்கும் நீதி கிடைக்கும், 2க்கும் ஜட்ஜ்மெண்ட்டும் உண்டு, 2க்கும் அவங்களுக்கு நஷ்டஈடு உண்டு, தங்கும் இடம் உண்டு, இதெல்லாம் அது கிடைக்கிறது. ஆகவே செக்ஷன் 12(2) படி இன்னொரு கோர்ட்லேயும் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற புதுமையான சட்டத்தை மகளிருக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த 2005 சட்டம் இது. அடுத்த விளக்கங்களை அடுத்த பதிவின் போது தருவேன்.